முழுக்க கோடிக்கணக்கான மக்களை ஒரே இடத்தில் கட்டி போடும் விளையாட்டு திருவிழா தான் ஒலிம்பிக். ஒலிம்பிக் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அந்த 5 வண்ண வளையங்கள் தான். ஆனா இந்த 5 வளையங்களுக்கு பின்னாடி வியக்க வைக்கிற ஒரு ரகசியமும் சூப்பரான ஒரு வரலாறு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் ஒரு லோகோ மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மனிதரோட வாழ்நாள் உழைப்பும் உலக அமைதிக்கான ஒரு ரகசிய குறியீடு இருக்கு. அது என்ன? அந்த 5 வளையங்களை செதுக்கிய மனிதர் யார்? இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில பிரான்ஸ் நாட்டுல வாழ்ந்தவர் பியர் டி கூபர்டின். இவர் ஒரு கல்வியாளர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர். இவரோட விடாமுயற்சியில 1896ல முதலா நவீன ஒலிம்பிக் போட்டிகள் ஏதென்ஸ் நகரத்துல தொடங்குச்சு. இவர்தான் நவீன ஒலிம்பிக்கின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிச்சாலும் உலக மக்கள் எல்லாரையும் ஒரு புள்ளியில இணைக்க ஒரு பொதுவான சின்னம் தேவைப்பட்டுச்சு. 1913ஆம் ஆண்டு கூபர்டினே உட்கார்ந்து ஒரு சின்னத்தை வடிவமைச்சாரு. அதுதான் இந்த 5 வளையங்கள். இதோட முதல் நோக்கம் 5 கண்டங்களான ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஓசியானியாவை குறிக்குது. உலகத்துல 7 கண்டங்கள் இருக்கிறப்போ ஏன் 5 வளையங்கள் மட்டும் இடம்பெற்றிருக்குன்னா, அண்டார்டிகாவில் மனிதர்கள் வாழல. கூபர்டினின் காலத்தில் வட மற்றும் தென் அமெரிக்காவை ஒரே கண்டமாகத்தான் உலக நாடுகள் பார்த்துச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 5 வளையங்களும் தனித்தனியா இல்லாம ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, இனம், மொழி, நாடு எல்லாத்தையும் தாண்டி விளையாட்டு என்கிற ஒற்றை உணர்வால உலக நாடுகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உன்னதமான உலக ஒற்றுமைதான். இந்த வளையங்களில் நீலம், மஞ்சள், கருப்பு, பச்சை, சிவப்பு மற்றும் பின்னணியில இருக்கிற வெள்ளை நிறம் இடம்பெற்றிருக்கும். அப்போதைய காலகட்டத்துல உலகத்துல இருந்த எல்லா நாடுகளோட தேசிய கொடிகளையும் கூபர்டின் ஆராய்ச்சி பண்ணாரு. இந்த 5 நிறங்கள் மற்றும் வெள்ளை நிறத்தை சேர்த்து பார்த்தா உலகத்துல இருக்கிற எந்த ஒரு நாட்டோட தேசிய கொடியை எடுத்துக்கிட்டாலும் அதுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு நிறம் கண்டிப்பா இந்த ஒலிம்பிக் சின்னத்துல இருக்கும். இப்படி எந்த ஒரு தனி நாட்டுக்கும் முன்னுரிமை தராம உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் இது நம்ம சின்னம் அப்படின்னு பெருமையா நினைக்க வைக்கிறதுக்காகத்தான் இந்த நிறங்களை கூபர்டின் தேர்ந்தெடுத்தாரு. கூபர்டின் இந்த சின்னத்தை 1920ஆம் ஆண்டு பெல்ஜியத்துல நடந்த ஆண்ட்வெர்ப் ஒலிம்பிக் போட்டிகள்ல தான் முதலா அதிகாரப்பூர்வமா அறிமுகப்படுத்தினாரு. 100 ஆண்டுகளை கடந்தும் இன்னை வரைக்கும் இந்த 5 வளையங்கள் உலக அமைதிக்கும் மனித ஆற்றலின் உச்சத்திற்கும் அடையாளமா திகழுது.